மணமேல்குடி தூய ஆரோக்கிய மாதா ஆலயத்திலிருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு புது முயற்சியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு 45 குழந்தைங்க கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு நிற்கிறாங்க. இவங்க இவ்வளவு சந்தோஷமாக நிற்கிறது எதுக்கு தெரியுமா? இன்றைக்கி ஒரு பேரணியாக இங்கே பங்கு ஆலயத்தில் தொடங்கி கிளைப்பங்குகள் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும், அதே மாதிரி இங்கே வளாகம், வணிக வளாகம், இந்த வணிக தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளையும் பொதுமக்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதுக்கு என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு வண்டியில் அப்படியே குடில் ஒரு தத்ரூபமாக அமைச்சிருக்கிறோம். இந்த குடில் ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சுரூபங்கள் எல்லாமே வாழை நாரில் செஞ்சது. ரொம்பவே ஒரு எஸ்தட்டிக் சென்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்குங்க. ரொம்ப ரசனையோடு செய்யப்பட்ட இந்த குடில், இதை ஒரு தள்ளுவண்டியில் வச்சிருக்கிறோம். எடுத்திருக்கின்றோம். இப்பிள்ளைங்களுடைய ஆடல் பாடல், இவருடைய ஜெபம் எல்லாம் எமது மக்களுக்கும் காணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிரியையும் வல்லமையையும் தந்தருள்வீராக. இவர்களை தயாரித்த பெற்றோர்களையும், இங்கு நிற்கக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருளும். இன்றும் என்றும் எப்பொழுதும் மது அன்பு இச்சமூகத்தில் நிறைவாய் கிடைத்திட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுநாதருடைய பிறப்பு ரொம்பவே எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுற விதமாக ஒரு எளிமையான ஒரு பேரணி, அதே சமயத்தில் பிரம்மாண்டமான பேரணி. அதாவது ஆட்களை பொறுத்தவரையில் பிரம்மாண்டம், பொருட்செலவை பொறுத்தவரையில் எளிமை. இதை மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதை நம்முடைய பங்கு தந்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்களோட இணைஞ்சு ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களும் அதை நல்லாவே ஒருங்கிணைச்சி ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு சொல்லி இதை மாதிரி பசங்களை வர வச்சுருக்கிறாங்க. அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்கக்கூடிய பால்ஸாக இருக்கட்டும், பெல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், அது எல்லாமே ஜோடித்து இந்த வண்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் கிறிஸ்மஸ் தாத்தாவும் இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் தாத்தா தான். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி கேரல்ஸ் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தாவை நாம் மிஸ் பண்ணவே முடியாது. சரி, இந்த மரம், இந்த குடில், இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த ஒரு விஷ் பண்ணுற ஒரு விஷயம், இது எல்லாமே எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத நாம் பேரணியில் போகும்போது பேசிக்கிட்டே போகலாம். இப்போது இந்த வண்டி ரெடி ஆகிருச்சு. அதே மாதிரி நம்ம பசங்களும் ரொம்பவே அழகாக கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஒருங்கிணைக்கிறதுக்கு அன்பிய பொறுப்பாளர்களும் வந்தாச்சு. இப்போ இந்த பேரணி மணமேல்குடி ஸ்ரீ விஜய் மருத்துவமனைக்கு முன்னாடி வந்திருக்கு. அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் சரி, அங்கே மருத்துவமனைக்கு வந்திருந்தவங்களும் வெளியில் வந்து நின்று நம்மளோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியே ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இந்த குட்டி தாத்தாக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் விஷ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய சாட்சியாகவும் இருந்துச்சுங்க. நாம் எவ்வளவு தான் பக்தி முயற்சிகள் இருந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சிகள் நமக்கு இருந்தாலும், அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயமும் கூட. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாம் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டே வரோம். இது ஒரு வகையில் ஒரு மத நல்லிணக்க நிகழ்வு தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நாம் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாத வகையில் ஒரு ஓரமாக நம்ம பேரணி போய்கிட்டு இருக்கு. இந்த பேரணிக்கான முன் அனுமதியையும் நாம் வாங்கியாச்சு. போகிற வழியில் 2 சக்கர வாகனங்கள்லேயும் 4 சக்கர வாகனங்கள்லேயும் போகிறவங்க நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததை, நம்மகிட்ட வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டதையும் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே சிறப்பாக நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கடைகள், வணிக வளாகங்கள், அங்கே விற்பனையாளர்கள், வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே நம்ம பேரணியை ரொம்பவே அழகாக ரசித்தாங்க. ஏன்னா இந்த ஏரியாவை பொறுத்தவரையில்
இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இதுதான் முறை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சார்பாக இங்கே சிறப்பு திருவிழாவை கொண்டாடும் விதமாக நாம் இங்கே மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். இங்க கவனிக்கணும், மக்களுக்கு வாழ்த்து சொல்ல இங்கே குழுமி இருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நமக்கு இந்த உத்தரவு அளித்த காவல்துறையினரை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் நன்றியை செலுத்தவும் இங்கு உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறும் விதமாக இப்பொழுது ஒரு நடனம், கிறிஸ்துமஸ் தாத்தா நடனம். ஓகே, குட். வாழ்த்துக்கள். அடுத்து அதே போல நான் அப்படியே லைன்ல இல்லைங்க, அப்படி கூட்டிட்டு வரணும். அது மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது இதை மாதிரியான ஒரு பேரணிகள்லாம் நடந்திருக்கு, இது இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் நடந்துருச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேரணி ரொம்பவே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பேரணி இப்போது பக்தக்காடு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டே நாம் போகிறோம். இப்போது இந்த கிறிஸ்மஸ் மரம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு இந்த கிறிஸ்மஸ் மரத்தை பொறுத்தவரையில் இது 10ஆவது நூற்றாண்டில் ஜெர்மனியில் இந்த போனிபஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இதை ஆரம்பித்து வைக்கிறாங்க. அதாவது புனித போனிபஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுடைய மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு ஓக் மரத்தை வெட்டினார். அதாவது அந்த மரத்தைன்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு அவங்கள எச்சரிக்கிறதுக்காகவும் அவங்கள வழிநடத்துறதுக்காகவும் அதை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த மரம் துளிர்த்ததை பார்த்து இயேசுடைய பிறப்பின் அடையாளமா அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை கருதுகிறாங்க. அதை நம்ம வீடுகளுக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு வழக்கத்தை அதுக்கு பிறகு வந்துச்சு. 16ஆவது நூற்றாண்டில் ஜெர்மனியில் தான் அது முதல்ல வீடுகளுக்குள்ளே வந்துச்சு. இந்த மரத்தை பொறுத்தவரையில் கடினமான காலத்துலேயும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம். இதுதான் இயேசுடைய உயிர்ப்பையும் நம்பிக்கையையும் குறிக்குது. இதோடைய வடிவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கோண வடிவத்தில் இருக்குது. இந்த முக்கோண வடிவம் அப்படிங்கிறது தந்தை, மகன், தூய ஆவியை குறிக்கிறதா இருக்குது. இந்த மரத்தில் உச்சியில் நட்சத்திரத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அது நம்ம இயேசுடைய பிறப்பின் இடத்தை அடையாளம் காட்டுவதாக இருக்குது. தேவதூதரும் வச்சு, அதாவது தேவதூதர்கள் இந்த பிறப்பை முன்னறிவிச்சாங்க, பிறப்பை அறிவிச்சாங்க அப்படிங்கிறதுடைய ஒரு அடையாளமாக இது இருக்குது. இந்த பேரணி இப்போது பக்தக்காடில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஜெபம், ஒரு சின்ன டான்ஸு, வாழ்த்துக்களை தெரிவிக்கலான்னு திட்டமிட்டிருக்கோம்.
வேளையில் பக்தக்காடு மனமேற்குடி இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது அன்பு மகனுடைய அந்த அன்பு எல்லோரிடமும் தங்கிட வேண்டுமாய் நிறைஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி இக்கிராமத்தையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் உரத்த குரலில் மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஓகே குட். அடுத்ததாக பாடல் பாடப்பட மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது. கிறிஸ்மஸ் மரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் போகிற இடங்கள் பசுமையாக இருக்குது. தென்னை மரங்கள் சூழ்ந்த இடத்துக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த தெருக்களில் போகும்போது நம்ம குட்டி தாத்தாக்களுக்கு ரொம்பவே குஷியாயிருச்சு. பார்க்குறவங்க எல்லாரையும் விஷ் பண்ணிவிட்டு கையில் இருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. மக்களும் இவங்களை ரொம்பவே அருமையாக வரவேற்றாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிறிஸ்து பிறப்புடைய மகிழ்வை கொடுக்குற மாதிரி, தனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரியான நிகழ்வாக இது இருக்குது. இதில் இவங்களோட இன்னும் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையவே இல்லைங்க. நம்ம அங்கேருந்து நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு டான்ஸை போட்டு மறுபடியும் இப்படி உள்ளோடி வந்திருக்கிறோம். கொஞ்சம் கூட குட்டீஸுக்கு எனர்ஜி குறையவே இல்லை. இந்த ரோடு உள்ளே கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் நம்ம வண்டியை லாபகமாகவே தள்ளிக்கிட்டு வர்றாங்க. நல்லா இருக்குதுங்க, பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த சிகப்பு கலரு பளிச்சுன்னு இந்த பச்சை கலருக்கு நடுவே ரொம்பவே அருமையாக இருக்குது. தாத்தாக்களுடைய உற்சாகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாமளும் அவங்க கூட சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். பக்தக்காடு ஊருக்குள்ளே போய் நாம் அப்படியே அடுத்ததாக உஸ்லாங்காடுக்கு போக போகிறோம். நம்முடைய பயணம் இந்த பேரணி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இது குறித்த உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பார்ட் 1, பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் வாழ்த்துக்கள். முதல் பாகம் முடிவடைது. அடுத்த பாகத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம்.